இன்றைக்கு இந்தியாவிலே ரெண்டே சக்திகள் தான். ஒன்று மதசார்பின்மையை ஆதரிக்கிறவர்கள், இன்னொன்று மதசார்பின்மையை எதிர்ப்பவர்கள். மதசார்பின்மையை எதிர்ப்பவர்கள் பிஜேபி, பிஜேபியோடு இருக்கிற அதிமுக, பிஜேபிக்கு துணை போகிற இதர கட்சிகள், இவர்கள் எல்லாம் மதச்சார்பின்மை என்கிற கருத்துக்கு எதிரானவர்கள். அதனால் எடப்பாடியை எதிர்க்கிறோம், பிஜேபியை எதிர்க்கிறோம். பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை அம்பலப்படுத்துகிறோம். ஏதோ சீட்டு சொன்னா கூடுதலா சீட்டு கொடுத்தா திருமாவளவன் வந்துருவாரு, துணைமண்டல முதலமைச்சர் பதவி கொடுத்தா திருமாவளவன் வந்து விடுவார். இப்படி சராசரி அரசியல் கணக்குகளை நம்மோடு பொருத்தி பார்க்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் முற்றிலும் மாறுபட்டவர்கள் என்பதை போக போக காலம் சொல்லும். நீங்கள் கூட்டணி கணக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிற போது நாங்கள் தேசத்தை காப்பதற்காக கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாப்பதற்காக போராடி. திமுக கட்சி நம்ம கட்சி, நாம யாரோட கூட்டி வைப்போம். இவர் ஏன் பதறாரு? சட்டமன்றத்தில் பயம், தேர்தல் ஜுரம் வந்துட்டது. ஆக நாம என்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுமோ அன்றையிலிருந்து அவரு மட்டும் இல்ல, அவர் கூட்டணி இருக்கின்ற கட்சியெல்லாம் சால்ரா போட்டுட்டு இருக்கு. சால்ரா போடு தினம் ஒரு பேட்டி, தினம் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பேட்டி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கறாரு, நிறைய சீட்டு தரனாரு. எங்கேயா சொன்னோம்? நீ எங்களை வச்சு அடையாளப்படுத்தாத, எங்களை வச்சு அடையாளப்படுத்தாத. கொஞ்சம் கொஞ்சமா திமுக உங்க கட்சி சாப்பிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா விழுகிரும், திமுக விழுகிரும். கம்யூனிஸ்ட் கட்சி அங்க இருக்கிறவர் சொல்றார், திரு சண்முகம் சொல்றார், ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நிருபர் கேள்வி கேட்கிறாங்க. திமுக அரசாங்கம் 98% அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதுன்னு அவர் கேட்கிறாரு. எங்கேயும் நிறைவேற்றினாங்க? இல்லையே, நிறைவேற்றினாங்க. எதுக்கு போராட்டம் பண்றாரு? யாரு? கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கேள்வி கேட்குது, நாம கேட்கல. ஆக திமுக தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 525, 10% வாக்குறுதி வரை நிறைவேற்றல. நிறைவேற்றாங்களா? இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் எதிர்கட்சியில் இருக்கிறாங்களோ ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்கன்னே தெரியல. ஆளுங்கட்சியில திராவிட முன்னேற்ற ஆளுங்கட்சியில் இருந்தா குறை சொல்ல மாட்டாங்க, அது ஆளுங்கட்சி. ஆனா எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்துக்கிட்டு மக்களுடைய பிரச்சனை பேசாம மௌனமா இருந்தா அது எதிர்கட்சிக்கு அந்த சுட்டா. எதிர்கட்சினா மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் எதிர்கட்சி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் மக்களுடைய பிரச்சனையை பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் வெற்றி பெற்று திமுகவுக்கு சட்டமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி ஜால்ரா அடிக்கிறதோடு சரி, வேற எதுவும் கிடையாது. ஆகவே திராவிட முன்னேற்ற கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்க கட்சி துவக்கினது எதுக்காக? மக்கள் சேவை செய்வதற்காக. மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், மக்களுக்காக போராட வேண்டும், அவருடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்காங்களா? 4 ஆண்டாலும் உருண்டு போய்விட்டது, எதையுமே செய்யல. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு தெரியாது, அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்களை போய் சந்திக்கின்ற பொழுதுதான் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி எல்லாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதுக்கு அடுத்த ஆண்டு காலம் வரும், மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறான். இன்னொன்னு சொல்றார், ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் ஊரா போய் அப்பாவும் மகனும் பேசினாங்க. அப்பா ஸ்டாலின் அவர்களும் மகன் உதயநிதி அவர்களும் ஊரா பேசினாங்க. நீட் தேர்வு ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து ரத்து, நீட் தேர்வு முதல் கையெழுத்து, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் கையெழுத்தான். 4 வருஷம் ஆச்சு, செஞ்சாங்களா? மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது 4 ஆண்டு 50 மாதம் நிறைவு பெற்று. இப்போ கேட்டா, சட்டமன்றத்தில் கேட்டா நாங்க என்ன செய்வது? உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதைய நாங்களும் சொன்னோம், நாங்க இருக்கும்போது அதுதானே சொன்னோம். ஆனா மக்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி, மாணவர்களை ஏமாற்றி
நீட் தேர்வு திமுக வந்தா ரத்து செய்யணும் பொய்ய சொல்லி ஓட்டுகளை பெற்று கொள்ளை பத்திரமா ஆட்சிக்கு வந்த பிறகு கையை விரிச்சிட்டீங்க. இதனால 25 மாணவர்களை உயிர் நீத்துட்டாங்க. இதற்கு எல்லாம் பொறுப்பு திமுக தான். அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குதுன்னா ரகசியத்தை பூட்டி வச்சிருக்காரு. சொல்லு, தஞ்சை மாவட்டத்தில் வந்து சொல்லு, தஞ்சாவூர்ல வந்து சொல்லு, இப்போது மக்கள் தெரியட்டும். 50 மாசம் ஆகி போச்சு ஐயா, இன்னும் 8 மாசம் தான் உங்களுக்கு ஆயுள். அந்த 8 மாச காலத்துல இந்த நீட் தேர்வு ரகசியத்தை சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி பச்சை பொய், எல்லாமே பொய், வாய் இருந்தா பொய், பொய்யை தவிர்த்து எதுவும் வராது. திமுகவில் பொய் பேசுறதுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் திரு ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கு. என்ன உண்மை பேசியிருக்கார் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஸ்டாலின் போற பக்கம்லாம் சொல்றாரு சட்டமன்ற சூப்பர் முதலமைச்சர், இந்தியாவிலேயே முதலமைச்சர்கள்லாம் முதலமைச்சரா, அந்த அமைச்சர்கள்லாம் புகழ்ந்து தள்ளுறாங்க. இவர் ஆகான்னு சிரிச்சிட்டு இருக்காரு. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலத்தில் அதிகமா கடன் வாங்கினதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு. எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டாரு நம்மளை எல்லாம். எவ்வளவு 4 வருஷம் 4,38,000 கோடி கடன் வாங்கிட்டாரு. இன்னும் 1 வருஷம் பாக்கி, இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாரு. இவர்கள் திமுக ஆட்சி முடிக்கின்ற பொழுது 5,38,000 கோடி கடன் வாங்கி இன்றைக்கு தமிழகத்தை கடன் மாநிலம், கடன் வாங்குகின்ற மாநிலத்தில் முதலிடம் இந்தியாவில். அந்த பெருமையை சேர்த்த பெருமை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே சேரும். நீங்க பேசலாமா சொல்லுங்க பார்க்கலாம். தேர்தல் நேரத்தில் பேசுறார், தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருக்கிறார், புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நிதி மேலாண்மை சரி செய்யப்படும், அதற்கு உயர்மட்ட குழு அமைக்கப்படும். அதெல்லாம் அந்த உயர்மட்ட குழுவில் அந்த நிபுணர் குழு அமைச்சு அவர்கள் வந்து இந்த கடனை கட்டுவாங்க, புதிய கடன் வாங்க மாட்டோம், நிறைய திட்டத்தை செலவிடுவாங்க, வருவாயை உயர்த்துன்னு சொன்னாங்க. அந்த நிபுணர் குழு அமைத்த பிறகு கடன் வாங்கினதுதான் மிச்சம், கடன் வாங்கினதான் மிச்சம். அந்த நிபுணர் குழு என்ன செஞ்சது? கடனை கட்டுவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல, புதிய கடன் வாங்குவதற்கு நிபுணர் குழு அமைச்சிட்டாங்க. இந்த நிலைமை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் திரு RS பாரதி அவர் வந்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார். ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு ஊரா போய் வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நான் பேசினேன். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஓரணியில் தமிழ்நாடு என்ற செய்தியை சொல்லி நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு நீதிமன்றம் அவருடைய முகத்தில் கரிய பூசியதாக ஒரு செய்தி. எப்படி தப்பான செய்தி? நாங்கள் கேட்டது அந்த OTP கேட்கக்கூடாதுன்னு சொன்னோம், ஓடிபியுடைய டீட்டெயில் கேட்கக்கூடாதுன்னு சொன்னோம். அதுதான் நீதிமன்றத்தில் நடந்தது, அதுதான் கேட்டால் அது தடையான வாங்கியிருக்கிறாங்க. திரு RS பாரதி அவர்களே, உங்களுடைய முதிர்ச்சியின் காரணமாக ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க. உண்மை நிலை என்ன? திமுக மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க. திமுக கட்சியில உறுப்பினர் குறைஞ்சு போச்சு. இதுவரை திமுக வரலாறுலே இல்லாத அளவிற்கு ஊடு ஊடா போய் கதவை தட்டி கெஞ்சி, தாயே எங்க கட்சியில் உறுப்பினர் ஆகிங்க அப்படின்னு உறுப்பினர் சேர்க்கின்ற கட்சி திமுக கட்சி. எங்கேயாவது எந்த கட்சியாவது வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்த்திருக்காங்களா தமிழ்நாட்டில்? இதே திமுக இதுவரைக்கும் ஏதாவது இப்படி உறுப்பினர் சேர்க்கைக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? உறுப்பினர் சேர்த்திருக்காங்களா? இல்ல. திரு ஸ்டாலின், திரு உதயநிதி 2 பேர் வந்த பிறகு திமுக உறுப்பினர் குறைந்து விட்டது, மக்கள் செல்வாக்கு குறைந்து விட்டு, அதனால் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரை சுட்டி வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிற மாதிரி உறுப்பினர் சேர்க்கின்ற கேவலமா இல்லையா? இதுக்கு வேற என் மீது விளக்கம் வேற கொடுக்குற, அசிங்கமா இருக்குது. திமுக எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு வரலாற்று பெற்ற கட்சி. அந்த கட்சி கழுத தெரிஞ்சு கட்டரு மாதிரி ஆகி போச்சு. மிக மோசமான நிலைக்கு வந்துடுதுல. வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்த்தனாவே அந்த கட்சி வீக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஏதோ பூசி கீசி மெலிந்து காது மூக்கு வச்சு அதை அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு நன்றாக தெரியும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, உங்களுடன் ஸ்டாலின் புது அவதாரம் எடுத்துட்டார். பல அவதாரம் எடுத்து பார்த்தாரு, எதுவுமே மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகல. உங்களுடன் ஸ்டாலின் ஒரு அவதாரத்தை எடுத்துக்கிட்டு 46 பிரச்சனை உங்ககிட்ட இருக்குதான். இது வரைக்கும் இந்த 46 பிரச்சனை இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியல, இந்த முதலமைச்சருக்கு தெரியல. இப்பதான் மக்களுடைய 46 பிரச்சனையை அறிஞ்சு, இன்னும் 8 மாத காலம் தான் இருக்குது இந்த ஆட்சிக்கு. இப்ப வீடு வீடா வந்து அரசு அதிகாரிகள் இந்த 46 பிரச்சனை ஏதாவது இருந்தா சொல்லுங்க,
நாங்க சொன்ன உடனே அரசாங்கத்துக்கு தகவல் கொடுத்து இந்த 45 நாள்ல தீர்க்கிறேன்னு சொன்னீங்க. இது நம்பலாமா? ஆட்சி போற கடைசி நேரத்தில் இப்படிப்பட்ட பச்சை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற தந்திர மாடல் அரசு திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் உணர்ந்து ஏன் 4 வருஷமா நீங்க கேட்கல? உங்களுக்கு அரசாங்கத்துக்கு தெரியுதுல 46 பிரச்சனை மக்களுக்கு தெரிஞ்சு ஏன் மக்களை போய் அணுகல? மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டீங்க, கட்சியிலையும் செல்வாக்கு இழந்துட்டாங்க. அடுத்த ஆண்டு தேர்தல் வருது, தேர்தலை ஒட்டி உங்களோட ஸ்டாலின் இப்போ இதுவரைக்கும் யாரோட இருந்தாரா தெரியல, ஸ்டாலின் இப்பதான் உங்களோட வந்திருக்காரு. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற கட்சி. இது மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அதை நிறைவேற்றுகின்ற கட்சி. அதிமுக அரசு அமைந்தால் மக்களுடைய எண்ணப்படி செயல்படுகின்ற அரசாக இருக்கும். 30 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மொழியில ஆட்சி செய்தது. அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ அத்தனை செஞ்சோம். சாலை வசதி, பாலை வசதி, தடுப்பணை, குடிமராமத்து திட்டம், ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் நன்மை பெறுவதற்கு ஒரே அரசாங்கமா அதிமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கம் மீண்டும் தமிழகத்திலே வருவதற்கு உங்களுடைய பொன்னான வாக்களை இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை. நன்றி, வணக்கம்.